நீங்க ஸ்மால் பிசினஸ்க்கு ஐடியா தேடிட்டு இருக்கீங்களா? லோ இன்வெஸ்ட்மென்ட்ல ஹை ப்ராஃபிட் வேணுமா? நீங்க ஒரு கிரியேட்டிவான பெர்சனா இருந்தீங்கன்னா, உங்க வீட்ல எல்லாரும் "நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல" அப்படின்னு சொல்ற மாரியான பெர்சனா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த ஐடியா உங்களுக்கு தாங்க. என்ன பிசினஸ் ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ரெசின் ஆர்ட் பிசினஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பிசினஸ் பண்றதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மென்ட், இதுலேருந்து வர கிடைக்கிற ப்ராஃபிட், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும், எல்லாமே நம்ம பார்க்க போறோங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, ஈஸியா 10 ஆர்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான டிப்ஸும் நான் சொல்லப் போறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது இன்வெஸ்ட்மென்ட். உங்ககிட்ட ஜஸ்ட் 2000லேருந்து 4500 ரூபீஸ் இருந்தாலே போதுங்க. அதுதான் இந்த பிசினஸ்க்கான இன்வெஸ்ட்மென்ட். மெயினா நீங்க என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரெசின். ரெசின் தாங்க இதோட மெயின் பார்ட். அதுக்கப்புறமா மோல்ட்ஸ். மோல்ட்ஸ் வந்து நீங்க ஸ்டார்ட்டிங்ல கோஸ்டர் பண்றீங்கன்னா, கோஸ்டர் மோல்ட் வாங்கிக்கோங்க. கீ செயின் பண்றீங்கன்னா, கீ செயின் மோல்ட் வாங்கிக்கோங்க. உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாரி நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ண போறீங்களோ, அதுக்கான மோல்ட்ஸ் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கலர்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ கலர்ஃபுல்லா இருந்ததுன்னா, இன்னும் கஸ்டமர்ஸ் நல்லா அட்ராக்ட் ஆவாங்க உங்களுக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, கிளவுஸ் அண்ட் மாஸ்க்குங்க. இது உங்களோட சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதுவும் நீங்க வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நீங்க ஒரு வாட்டி வாங்குனாலே போதும். உங்களால நெறைய ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். நீங்க நெனைக்கலாம், ஒரு கோஸ்டரோ, இல்ல ஒரு ரெசினான்ட் ப்ராடக்ட் பண்றதுக்கோ உங்களுக்கு நெறைய டைம் எடுக்கும்னு. அப்படிலாம் இல்லவே இல்லங்க. ஜஸ்ட் 20 மினிட்ஸ் இருந்தாலே உங்களால ஒரு சின்ன ப்ராடக்ட் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, க்யூரிங் டைம். அது ஒண்ணும் இல்லங்க. நீங்க பண்ண ரெசின் ஆர்ட்ட காய வைக்கிற டைம் தாங்க. இப்ப நீங்க 20 மினிட்ஸ் பண்ண ரெசின் ஆர்ட்ட 8 டூ 24 ஹார்ஸ் நீங்க காய வச்சீங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட் அவ்வளோதாங்க ரெடி ஆயிரும். ஜஸ்ட் நீங்க டெய்லி 1 ஹார் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, இல்ல 2 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு 10 டூ 20 ப்ராடக்ட்ஸ் பண்ணி வச்சிரலாம். நீங்க பண்ணிட்டு, உங்க ப்ராடக்ட் நீங்க ஓரமா வச்சுட்டு, நீங்க உங்க மத்த வேலைய பார்க்கலாங்க. அது பாட்டு தானா ரெடி ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா, உங்களோட வொர்க் டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா, உங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்ப நம்ம இந்த பிசினஸோட ப்ராஃபிட் பத்தி பார்க்க போறோங்க. ஒரு கோஸ்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோஸ்டர்னா ஒரு செட் ஆஃப் 4 பீசஸ். அது பண்றதுக்கு உங்களுக்கு ₹300 தாங்க ஆகும். ஆனா, நீங்க அந்த செட்ட அப்படியே நீங்க விக்கும்போது, உங்களால 700லேருந்து ₹1200 வரைக்கும் விக்க முடியுங்க. அதே மாரி ஒரு கீ செயின் பண்றதுக்கு உங்களுக்கு ₹40 தான் ஆகும். ஆனா, அந்த கீ செயின நீங்க அப்படியே விக்கும்போது ₹150க்கு விப்பீங்க. மேஜிக்லாம் இல்லங்க. இது உண்மதான். ஏன்னா, ஹேண்ட்மேட் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே அவ்ளோ பவர் இருக்குங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிசினஸ் எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்டின்னா, இப்போ நீங்க கஸ்டமரோட நேமு, அவங்க ஃபோட்டோ, அவங்களோட வெட்டிங் டேட், வெட்டிங் மாலை இதெல்லாம் நீங்க பிரிசர்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரேட் வந்து இன்னும் ஜாஸ்தியா கிடைக்குங்க. இப்போ நீங்க 1 ஹார், 2 ஹார்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்ளோ ஆர்டர்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 20 டூ 30 ஆர்டர்ஸ்ன்னு வச்சாலே போதும். உங்களுக்கு 8000லேருந்து 30,000 வரைக்கும் ஈஸியா ப்ராஃபிட் கிடைக்கும் 1 மந்த்துக்கு. அதுவே நீங்க இப்போ Instagramல பேஜ் ஓப்பன் பண்ணி, நீங்க நல்லா ப்ரமோட் பண்ணி, நீங்க ஸ்கேல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 50லேருந்து 80 பிளஸ் ஆர்டர்ஸ் வரைக்கும் கிடைக்குங்க. அதுலயும் 25,000லேருந்து 75,000 வரைக்கும் உங்களால ஒரு மந்த்துக்கு ஏர்ன் பண்ண முடியும். இத விட ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். நம்ம பண்ற ப்ராடக்ட்ஸ கிரியேட்டிவா பண்றது மட்டும் இல்லாம, அத நம்ம நல்லா மார்க்கெட் பண்ணணுங்க. நான் உங்களுக்கு இப்ப 5 டிப்ஸ் சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Instagramங்க. Instagramல நீங்க போடுற ரீல்ஸ்ல போரிங் வீடியோஸ், மிக்சிங் வீடியோஸ் அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபையிங் வீடியோவ எடுத்து போட்டு, கரண்ட்டா ட்ரெண்டிங்ல இருக்க பாட்டெல்லாம் போட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவ்ளோ வியூஸ் வரும். அவ்ளோக்கு அவ்ளோ கஸ்டமர்ஸும் வருவாங்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ். நீங்க ஒரு கோஸ்டர் பண்றீங்கன்னா, அந்த கோஸ்டர் எப்படி பண்றீங்க? அந்த கோஸ்டரோட டிமோல்டிங் வீடியோ. டிமோல்டிங் எடுக்கும்போது உங்களுக்கு அது எவ்ளோ பக்காவா அந்த ப்ராடக்ட் ரெடியா இருக்குன்ற வீடியோஸ்லாம் போட்டீங்கன்னா, இன்னும் நல்லா ஹைலைட் ஆகும் உங்களோட பேஜே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம் ஆப்ஷன்ஸ். பர்த்டே, ஆனிவர்சரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நேம் பிளேட்ஸு, கீ செயின் இந்த மாரிலாம் பண்ணி குடுப்பாங்க. இப்போ பர்த்டேக்குலாம் பார்த்தீங்கன்னா, அந்த யாருக்கு நீங்க கிஃப்ட் பண்றீங்களோ, அந்த பெர்சனோட ஃபோட்டோ போட்டு, டேட் ஆஃப் பர்த்து, அந்த மொமெண்ட்ஸ்லாம் போட்டு நீங்க அழகா ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணி குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவா இருக்குங்க. அதே மாரி தான் ஆனிவர்சரிக்கும். ஆனிவர்சரிக்கும் நீங்க அதே மாரி என்ன பண்ணலான்னா, உங்களோட வெட்டிங் மாலை, டேட்டு, ஃபோட்டோ, கல்யாண ஃபோட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்க ஒரு பெரிய ஃப்ரேம் மாரி பண்ணீங்கன்னா, பக்காவா உங்களால சேல் பண்ண முடியுங்க. இதெல்லாம் நீங்க கியூட்டா ஃபோட்டோ எடுத்து, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்ககிட்ட ஈஸியா வாங்குவாங்கங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்துல இருக்க கடை தாங்க. நியர்பைல இருக்க ஷாப்ஸ்ல வெட்டிங் பிளானர்ஸ்ன்னு யாரெல்லாம் நம்ம கிட்ட இருக்காங்களோ, அவங்க கிட்டலாம் பேசி உங்க ப்ராடக்ட்ஸ நீங்க விக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதாங்க ரெசின் ஆர்ட் பிசினஸ். இன்வெஸ்ட்மென்ட் கம்மியான பிசினஸ், நெறைய ப்ராஃபிட் தரக்கூடிய பிசினஸ். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகுது. ஜஸ்ட் 1 ஹார், 2 ஹார் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க 75,000 வரைக்கும் உங்களால ஏர்ன் பண்ண முடியுங்க. இன்னைக்கே உங்க பிசினஸ சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. பெருசா ஏர்ன் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பிசினஸ் ஐடியா வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்காக ஃபுல் டீடைல் வீடியோ போடுறேன். டாட்டா, பாய் பாய்.